10th இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பரில் 14 ஒன் வேர்ட்ஸ் வரும். அதில் கண்டிப்பாக ஒரு ப்ரிப்போசிஷன் கொஸ்டின் இருக்கும். இது வரைக்கும் கேட்ட ப்ரிப்போசிஷன் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம். இல்லை வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். முலன் ஹர்டு திஸ் டேஷ் ஹேர் டெண்ட். இதுக்கான ஆன்சர் ஃப்ரம். முலன் ஹர்டு திஸ் ஃப்ரம் ஹேர் டெண்ட். இந்த ஃப்ரம் வரும்போது எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னா ஒரு லொக்கேஷன் இல்லைனா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வரும்போது யூஸ் பண்ணணும். இப்போ லொக்கேஷனுங்கும் போது த ட்ரெயின் அரைவ்ஸ் ஃப்ரம் நியூயார்க். அதாவது அந்த ட்ரெயின் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து கிளம்புதுன்னா நியூயார்க்கிலேருந்து. அப்போது ஃப்ரம் ஒரு லொக்கேஷன் அப்படிங்கும் போது யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டுன்னு பார்க்கும்போது வி ஆர் ஓப்பன் ஃப்ரம் 9 AM to 5 AM. இப்போது 9 AMல இருந்து 5 AM வரைக்கும் அப்படிங்கும் போது நம்ம ஃப்ரம் யூஸ் பண்ணணும். இந்த சென்டென்ஸில் பாருங்கள், முலன் ஹர்டு திஸ் ஃப்ரம் ஹேர் டெண்ட். இதுவும் ஒரு லொக்கேஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ஹேர் டெண்ட், டெண்டில் இருந்து அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஹி வாஸ் டேஷ் த சீ நவ். இதுக்கு ஆன்சர் பாருங்கள், ஹி வாஸ் நியர் த சீ நவ். இதில் ஆப்ஷன் பை கொடுத்துருந்தாலுமே கரெக்டு தான். பை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஆப்ஷனை டிக் பண்ணிக்கலாம். இப்போது ஐ வாக்டு பை த ரிவர், பை த சீ இப்படி கொடுக்கும்போது இது கரெக்ட் ஆன்சர் தான். இப்போ நியருங்கும் போது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா த பார்க் இஸ் நியர் மை ஹவுஸ், ஷீ லிவ்ஸ் நியர் த பஸ் ஸ்டாப். அதாவது அதுக்கு பக்கத்தில் அப்படிங்கும் போது அந்த நியர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தெர் வாஸ் பின் ட்ராப் சைலன்ஸ் டேஷ் த ரூம். தெர் வாஸ் பின் ட்ராப் சைலன்ஸ் இன் த ரூம். இன்னும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா ஒரு பிளேஸை மென்ஷன் பண்ணும்போது, இப்போ ஒரு ஹவுஸ்குள்ளே இருக்கிற பிளேஸை மேக்ஸிமம் மென்ஷன் பண்ணும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிவிடுங்க. கிச்சன், பாத்ரூம், ஹால், டைனிங் ரூம் இது மாதிரி பிளேஸ் குறிக்கும் போது இன்னும் யூஸ் பண்ணிவிடுங்க. அது இல்லாமல் இயர், மந்த்து, சீசன் இதெல்லாம் வரும்போதும் இன்னும் யூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். த என்டையர் ப்ரொவின்ஸ் ட்ரெம்பிள்ட் டேஷ் ட்ரெட். த என்டையர் ப்ரொவின்ஸ் ட்ரெம்பிள்ட் வித் ட்ரெட். வித்துங்கும் போது அதனுடன் அப்படிங்கிற மீனிங் வரும். அதாவது முழு மாகாணமும் பயத்துடன் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். வேறு எங்கெல்லாம் வித்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹவு சம்திங் இஸ் டன். அதாவது எப்படிலாம் இது நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஹி ரோட் ஏ லெட்டர். அவன் எப்படி லெட்டர் எழுதுனா வித் எ பென். இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்க்கு வரும்போது நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஹி ரோட் எ லெட்டர் வித் எ பென். பென்னை வச்சு எழுதுனா அப்படிங்கிற இடத்துல வித் யூஸ் பண்ணலாம். ஃபீலிங்ஸ் வச்சு ஒரு சென்டென்ஸ் வந்தாலும் இதுக்கு வித்து தான் யூஸ் பண்ணணும். அதாவது ஐ எம் ஏ ஹாப்பி வித் த ரிசல்ட். அப்போ வித் த ரிசல்ட். இப்போ இவங்க கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்லேயே ஃபீலிங் பற்றி தான் வந்திருக்கு. அதாவது பதற்றத்தோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ வித் ட்ரெட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். த டேபிளுங்கிறது 2 தடவை டைப் ஆகிடுச்சு. த கீப் த புக்ஸ் டேஷ் த டேபிள். ஆன் த டேபிள். கீப் த புக்ஸ் ஆன் த டேபிள். ஆனுன்னாலும் ஒரு லொக்கேஷன் பற்றி தான் வருது. அதாவது லொக்கேஷன்னா ஒரு சர்ஃபேஸ், அது மேலே இருக்கணும். த லொக்கேஷன் ஆன் ஏ சர்ஃபேஸ் அப்படிங்கிறது தான் மீனிங், மேலே அப்படின்னு அர்த்தம். இது இல்லாமல் ஒரு டே வரும்போதும் ஆன் மண்டே இல்லை ஒரு டேட் வரும்போது இல்லைன்னா ஆன் யுவர் பர்த்டே ரிப்பீட்டடாக டேட்ஸ் வரும்போது அதுக்கெல்லாம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பீட்டர் க்ளோஸ்டு த ஹோல் டேஷ் ஹிஸ் ஃபிங்கர். பீட்டர் க்ளோஸ்டு த ஹோல் வித் ஹிஸ் ஃபிங்கர். இதுவுமே ஏற்கனவே சொன்னது தான். ஹவு சம்திங் இஸ் டன். பீட்டர் அந்த ஹோலை எப்படி க்ளோஸ் பண்ணா அவனுடைய ஃபிங்கர்ஸை வச்சு. அதுதான் ஹவு சம்திங் இஸ் டன். நெக்ஸ்ட்டு த ஃபாக்ஸ் ஜம்ப்டு டேஷ் த வெல். த ஃபாக்ஸ் ஜம்ப்டு இன்டு த வெல். இன்ட்டு எங்கே யூஸ் பண்ணோன்னா ஒரு மூமெண்ட் இருக்கணும். இல்லைன்னா அந்த ஸ்டேட்லேருந்து அது எந்த நிலையில் இருக்குது அதிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறணும். அதாவது த கேட்டு ஜம்ப்டு இன்டு பாக்ஸ். அதாவது அதுக்குள்ளே போய் விழுந்துச்சு அப்படிங்கிறது தான். வெள்ளைனா கிணறு. இந்த ஃபாக்ஸ் எங்கே போய் விழுந்ததுன்னா கிணறுக்குள்ளே விழுந்தது. இந்த கேட்டு எதுக்குள்ளே ஜம்ப் பண்ணதுன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே ஜம்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறது தான். அது ஒரு மூமெண்ட்டு. இப்போ ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது, சேஞ்சிங் த ஸ்டேட் அப்படின்னா இப்போ வாட்டர் ஐஸாக மாறுது இல்லையா, த வாட்டர் டேர்ன் இன்டு ஐஸ். இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போது அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா இன்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு த ஹார்ஸ் ஜம்ப்டு டேஷ் த ஃபென்ஸ். த ஹார்ஸ் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ். அதாவது இன்ட்டுனா அதுக்குள்ளே விழுந்துச்சு, ஓவர்னா அதை தாண்டி அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இதுவுமே மூமெண்ட்டு தான். ஓவர் அப்படிங்கிறது மேலேங்கிற மீனிங்கில் வரும். மேலே இருக்கிறதுல மூமெண்ட்டில் இருக்கும். த பிளேன் ஃப்ளைஸ் ஓவர் த டவுன் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இதில் த ஹார்ஸ் ஜம்ப்டு ஓவர் த ஃபென்ஸ். நெக்ஸ்ட்டு த சைல்டு ஹிட் டேஷ் த ஸ்டேர்ஸ் வென் த மதர் கால்டு ஹேர் ஃபார் ஏ பாத். இதுக்கு அண்டர் வரும். அண்டர்னால் உங்களுக்கே தெரியும், அடியில். அண்டர் த ஸ்டேர்ஸ்.
வேறு எங்கெல்லாம் அண்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கவர்டாக இருக்கிற பிளேஸில் ஐ ஹிட் த புக் அண்டர் த பிளாங்கெட், அதாவது பிளாங்கெட்டுக்கு கீழே புக்கை நான் மறைச்சி வச்சுருந்தேன் அப்படிங்கும்போது. அப்புறம் லெஸ் தேன் அப்படிங்கிற பிளேஸ், த ப்ரைஸ் இஸ் ஜஸ்ட் அண்டர் 100, இந்த இடத்துலலாம் அண்டர் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு, த யங் சீகல் வாஸ் அலோன் டேஷ் த லெட்ஜ், இதுக்கு ஆன்சர் ஆன். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் த லெட்ஜ். ஆன் பற்றி ஏற்கனவே பார்த்தாச்சு, டேஸ் மந்த் இதெல்லாம் வரும்போது போடணும். அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் மற்ற ஒன் வேர்ட்ஸ்க்கெலாம் எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.